சுவாமி வந்து சுயம்பு மூர்த்திங்கம்மா. வியாக்கிரபாத முனிவரால் வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த ஊருக்கு பேர் புராண பேர் எருக்கத்தம்புலியூர். மொத்தம் 9 புலியூர் சிறப்பானது. அதில் 5 வந்து மேலான புலியூர். அந்த 5 புலியூர் பின்னாடி இருக்குது பாருங்கள். அதில் இந்த ஊர் பேர் எருக்கத்தம்புலியூருங்க. ஸ்தல விருச்சம் வெள்ளை இருக்குது. நீங்கள் பிரகாரம் வரும்போது தட்சிணாமூர்த்தி கிட்ட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சுவாமிக்கு வந்து 3 பேருங்க. திருநீலகண்டேஸ்வரர், திருக்குமார சுவாமி, ஸ்வேதார்கனேஸ்வரன் பேர். அம்பாளுக்கும் அதே மாதிரி 3 பேர். வீராமுலை அம்மன், நீலமலக்கண்ணி, அபித குஜநாயகின்னு பேருங்க. திருநீலகண்டேஸ்வரர் பேர் காரணம் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மாரில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்த ஸ்தலம். அவர் பூஜை பண்ண ஈஸ்வரனால சுவாமிக்கு வந்து திருநீலகண்டேஸ்வரன் பேர். அது மட்டும் இல்லாமல் 64 பைரவர் இருக்காங்க. அதில் சுவாமி வந்து விஜய நீலகண்ட பைரவர் ஸ்வரூபமாக இங்கே இருக்காங்க. சுவாமிக்கு நேர் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருக்க மாதிரி சட்டநாதர் இருக்கும். திருக்குமார சுவாமின்னு பேர் காரணம் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வேத ஆகமம் பாடம் சொல்லி கொடுக்கும்போது முருகர் குழந்தையா போய் தொந்தரவு பண்ணுறார். அப்போ சுவாமி கோபம் விட்டு முருகருக்கு சாபம் கொடுத்துறார், ஊமையாக பிறப்பன்னு சொல்லி. மதுரையில் ஒரு வணிக குலத்தில் உத்தம சர்மன்ற பேரில் ஊமையாக பிறக்கிறார். அந்த ஊமையானது எங்கே வந்தால் நீங்கும்னு சொன்னால், இந்த எருக்கத்தம்புலியூர் வந்து தேன் அபிஷேகம் பண்ணி உனக்கு பழையபடி பிரார்த்தனை பண்ணால் பேச்சு வரும்னு சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் வந்து விபூதி வாங்கின இடத்துல கீழே ஒரு 4 மூலை கல் இருந்தது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து முருகர் பேச்சு வரணும்னு சொல்லி தேன் அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறார். பழையபடி பேச்சு வந்துடுது. முருகர் சுவாமியை பூஜை பண்ணதுனால இங்கே சுவாமிக்கு வந்து குமாரசுவாமின்னு பேருங்க. மீதி இடத்துல முருகருக்கு தான் முத்துக்குமார சுவாமி, குமாரசுவாமின்னு இருக்கும். ஸ்வேதார்கனேஸ்வரன் பேர் காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதன்னா இதிகாசத்தில் வெள்ளைன்னு பொருளுங்க. இந்த வெள்ளையருக்கு வேரில் இருக்க ஈஸ்வரனால சுவாமிக்கு வந்து ஸ்வேதார்கனேஸ்வரன் பேர். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதன்னு ஒரு வேடன் நாள்பட்ட வெண்குஷ்டத்தினால் தவிக்கிறான். எங்கெங்கேயோ போய் வைத்தியம் பண்ணுறான். கடைசியில் இந்த தீர்த்தத்துக்கு பேர் ஸ்கந்த புஷ்கரணி தீர்த்தம் பேர். இந்த குளத்துக்கு பேர். அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறான். 3 நாளில் அந்த வெண்குஷ்டமானது நீங்கிடுது. இந்த ஸ்தலத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து யாராவது குழந்தைங்க பேசாமல் இல்லை திக்கி பேசுகிறாங்கன்னா அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி இங்கே அழைச்சிட்டு வந்து குளத்தில் குளிச்சுட்டு தேன் அபிஷேகம் பண்ணால் பிழை இல்லாமல் பேச்சு வந்துடும். 2வது சுவாமி அம்பாள் வந்து கல்யாண குளத்தில் இருக்காங்க. யாருக்காவது நாள்பட்ட திருமண தடையாக இருக்கவங்க இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே திருமணம் நடக்கும்ன்றது ஐதீகம். 3வது ராஜராஜ சோழனுக்கு குழந்தை வர வேண்டிதான் இந்த கோயில் கட்டினார். அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர சோழன் பிறந்தார். அதனால தான் எருக்கத்தம்புலியூர்லேருந்து இந்த ஊருக்கு ராஜேந்திரப்பட்டினம்னு பேர் மாறினது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி கால வேலை பூஜை நடக்கும்போது சுவாமிக்கு நிவேதம் பண்ணுற அந்த பலி பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். 4வது திருமுறைக்கு பண்ணமைத்த சன்னதி இங்கே தான். பின்னாடி வள்ளியம்மை இருக்காங்க. 4 பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா சனி சந்திரன் சேர்க்கை இங்கே இருக்குது இந்த மணியடி பக்கத்தில். அதனால் ஜாதகத்தில் எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் இங்கே வந்தால் நிவர்த்தி ஆகிடும். எங்கு செய்த பாவம் இங்கு வந்தால் நிவர்த்தி ஆகிடும். காசிக்கு நிகரான ஸ்தலம். இங்கே எல்லா விசேஷமும் முருகரை பேஸ் பண்ணி தான், முருகரோட ஆகம விதிப்படி தான் இங்கே நடக்கும். ஸ்கந்த ஆகமம்னு சொல்கிற முருகரோட ஆகமப்படி தான் இங்கே நடக்குது. சிவ ஆகமம் கிடையாது. அதனால் தைப்பூசம் பங்குனி உத்தரத்துக்கு 10 நாள் இங்கே தேர் திருவிழா உண்டு. அதேமாரி கிருத்திகைக்கு அபிஷேகம். கார்த்திகை மாதம் வர சஷ்டி திதி 6 நாளுக்கும் அபிஷேகம் சூரசம்ஹாரம் உண்டு. நவராத்திரி 9 நாள் உண்டு. மகா சிவராத்திரி உண்டு. மாச பிரதோஷம், சிவராத்திரி எல்லா அபிஷேகமும் உண்டு. திருவோண நட்சத்திரத்துக்கு பரிகார கோயிலுங்க. அதுதாங்க விசேஷம் இங்கே பார்த்துட்டு.